Preview. Preview. உங்களோட ஏரியாவில் ஸோ இந்த கடை ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னீங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு. நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி, கோயம்புத்தூரில் எங்கேயும் இல்லை இந்த மாதிரி. இது வந்து சேலமில் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் சொல்லி தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபுட் இருக்குன்னு சொல்லி தெரியுது. இந்த ஐட்டம்ஸ் நான் ரிவ்யூ உங்களுக்கு சீக்கிரம் சொல்கிறேன். இது வந்து சேலமில் ரொம்ப ஸ்பெஷல். சேலம் தட்டுவடை செட். இது பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் வந்து ரொம்ப கிரன்ச்சியான ஐட்டமாக இருக்குது. ரசகுல்லா சைஸில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொறுன்னு இருக்குது. இந்த சட்னிஸில் இதுக்கு சைட் டிஷ் ஆகிறதுக்கலாம் இல்லை, இதுதான் மெயின். தட்டுவடைக்கு மெயினே அதுதான். கஸ்டமர் இங்கே வந்து பயங்கரமாக 2-3 ஐட்டம் வந்து பூண்டு விளையாண்டுருக்காங்க. சார்பில் 2 ஐட்டம் வேணால் வாங்கிக்கோங்க. இது வந்து கட் பண்ணிடுவோம். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸாக பயங்கரமாக உண்மையிலுமே ஹார்ட்டை தொட்டு சொல்கிறேன், சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவான் சொல்லுங்கள். ஒரு சில இது வெல்கம் டு தி ஷோ. என்னடா மதியானம் ஒரு பிளாக் போட்டு இப்போ ஈவினிங் இன்னொரு பிளாக் பண்ண ரெடியாக இருக்கும். நாங்கள் சும்மா வேறு லெவல் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் என்னோட கோ ஆங்கராக பண்ண அந்த ஹார்சிஸ் லைஃப் ஸ்டைலேருந்து என்னோட தங்கச்சி இந்த பிளாகில் பண்ண போகிறாங்க. கமான். அண்ட் இது ஹார்சிஸ் லைஃப் ஸ்டைல் கூட இந்த பிளாகில் ஃபுட் பிளாக் பண்ணலான்னு சொல்லி ஐடியா கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த பிளாகில் இவங்களை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களோட ஏரியாவில் ஸோ இந்த கடை ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னீங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு. நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி, கோயம்புத்தூரில் எங்கேயும் இல்லை இந்த மாதிரி. இது வந்து சேலமில் ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு பேர் தட்டுவடை செட்டு. இது வந்து கேரட்டு, பீட்ரூட்டு அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி தருவாங்க. நீங்கள் வந்து தட்டுவடை சாப்பிட்ருப்பீங்க, எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து கேரட், பீட்ரூட் எல்லாம் வைக்கிறது ஹெல்த்தி தான். ஸோ இந்த ஃபுட்டு வந்து ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் சொல்லி தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபுட் இருக்குன்னு சொல்லி தெரியுது. இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா ஜிடி கரம். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜுக்கு ஆப்போசிட்டில் காமராஜர் ரோடு கிட்டே இருக்குது. ஸோ வாங்க, இந்த கடையில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிடி கரம் அந்த ஷாப்பில் தான் இருக்கும். அண்ட் இப்போ நிறைய ஐட்டம்ஸ் எங்களுக்கு வேண்டி ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஐட்டம்ஸ் நான் ரிவ்யூ உங்களுக்கு சீக்கிரம் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் கடையோட ஓனர் நம்ம அக்கா இங்கே இருக்காங்க. அண்ட் வணக்கம் அக்கா, என் நேம் சந்தோஷ்கா, கொத்துப்படான்னு சொல்லி யூடியூப் சேனலில் வந்திருக்கோம். அண்ட் உங்கள் ஷாப் ஜிடி கரம் இதாக்கா ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். கோயம்புத்தூரில் இந்த மாதிரி கடை இருக்குன்னு, தட்டை வடைக்குன்னு சொல்லி ஒரு கடை. ஸோ உங்கள் கடையை பற்றி நீங்களே கொஞ்சம் ஒரு 4 வார்த்தை நமக்கு ஆடியன்ஸ் வேண்டி சொல்லுங்க பார்த்து. ஓகே, என் பேர் திவ்யலட்சுமி கணேஷ். நான் வந்து ஒரு 8 மந்த்ஸாக இந்த கடை ரன் பண்ணுறோம். இது வந்து சேலமில் ரொம்ப ஸ்பெஷல். சேலம் தட்டுவடை செட் அதுதான். எங்கள் கடையில் வந்து ஸ்பெஷல் வந்து போண்டா செட், போண்டா நொறுக்கல் ஸ்பெஷல். அது இல்லாமல் எக் பன் செட்டு, பன் செட்டு, சாண்ட்விட்சு எல்லாமே இருக்குது. உங்கள் கடையில் டாப் செல்லிங் ஐட்டம்னு எனக்கு இப்போ இந்த தட்டுவடை இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு தட்டு முறுக்கில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஐட்டம், அது போக இன்னும் 4-5 ஐட்டம் சொன்னீங்க. அதிகமாக ஈவினிங் டைமில் செல் ஆகிற ஐட்டம்ஸ்னால் எதுக்கா? தட்டுவடை செட் அதிகமாக இருக்கும். அதுலேயே நொறுக்கல், அதில் வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒரு 20-30 வெரைட்டிஸ் இருக்குது. சூப்ஸ் இருக்குது எங்ககிட்ட. நாங்கள் சூப்ஸ் வேறு பண்ணுறீங்களாக்கா? சூப்பர். வெஜிடபிள் சூப்ஸ் எல்லாமே வெஜ்ஜு தான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர், 2 ஃப்ளேவர்ஸ் ஒவ்வொரு நாளைக்கு பண்ணுறோம். அண்ட் அது போக இந்த வெஜ்லேயும் இருக்குது, நான்வெஜ்லேயும் இருக்காங்க உங்கள் கடையில்? இல்லை, ஒன்லி வெஜ். எக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா, மற்றபடி எல்லாமே பியூர் வெஜ் தான். ஓகேங்கக்கா. அண்ட் இன்னொரு ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஸ்பெஷலாக இன்னொரு ஐட்டம் சொன்னீங்க. என்ன ஏதோ பன் செட்டு, போண்டா செட்டுனாக்கா? அதாவது அரிசி மாவு இதில் போடுறது, இது மாதிரி கிறிஸ்பினஸாக இருக்கும். நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது. இதுக்கு மாவு என்ன போண்டா போட்டு தட்டுவடைக்கு பதிலாக இது உளுந்து அரிசியில் தான் ஆட்டி இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது. தட்டுவடை செட் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி சேம் போண்டாவில் இதே வந்து மிக்ஸ் பண்ணால் போண்டா நொறுக்கலும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் வந்து ரொம்ப கிரன்ச்சியான ஐட்டமாக இருக்குது. இது போண்டா ஒரு என்ன சொல்லுதுங்க, ரசகுல்லா சைஸில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொறுன்னு இருக்குது. இதே கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அக்கா இது எனக்கு டப்பா ஸ்வீட் மாதிரி இருக்குது. அதாவது காரம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கான ஸ்வீட்ஸ் உருண்டைகள் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது. இது ஹோம்மேடு. ஓகே, அப்படியே இங்கே பாருங்கள் ஒரு சால்ட். இது என்ன ஸ்வீட்டுங்க அவங்க ஆடியன்ஸ்க்கு சொல்லிருக்கா? இது கோதுமை உருண்டை, இது வேர்க்கடலை, இது பொட்டுக்கடலை. இது இல்லாமல் இன்னும் 3-4 ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகேங்க, சூப்பர்க்கா. வேல்யூபிளாக இருக்கிறது இதுதான் 3 ஐட்டம்ஸ். சூப்பர்க்கா. அண்ட் அது போக மறக்காம இந்த சட்னிஸில் எதுக்குக்கா சைட் டிஷ் ஆகிறதுக்கலாம்? இல்லை, இதுதான் மெயின். தட்டுவடைக்கு மெயினே அதுதான். இல்லை, மெயின் ஐட்டம்ஸ் இதாங்களா? ஆமாம், அதாவது இந்த தட்டுவடைக்கான மெயின் இது. கீழே ஒன்று மேலே ஒன்று ஃப்ளேவர் சட்னிஸ். ஆமாம், எல்லாம் பார்க்கவே சத்தியமாக. அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் கணேஷ். ஓகேண்ணா. எத்தனை வருஷமாக கடை நடத்துறீங்க? 8 months to 1 year தான் இருக்கும். ஈவினிங் அதிகமாக மோஸ்ட் ஆஃப் தி ஐட்டம்ஸ் எல்லாம் இருமாங்க? ஆமாம், எல்லாமே இருக்கும். ஓகேங்கக்கா.
அண்ட் என் தங்கச்சி கூட இருக்காங்க, அவங்க ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஆன்சர் பண்ணுங்க. இவங்க கடையில் நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட, எல்லாருமே வந்து சாப்பிட்லாம், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெனு கார்ட்ஸ் எங்கே போனாலும் என்னோட கேட்டகரி மாட்டிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கேட்டகரி என்ன பவி, அண்ட் செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கரம்ஸ், அண்ட் தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா யம்மி ஸ்வீட்ஸ், நம்ம அப்படியே பார்த்த ஸ்வீட்ஸ். ஸோ இதெல்லாம் மறக்காம டேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இதோட ஃபேட் டீல்ஸ் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் கட்டுறேன். அண்ட் இட்ஸ் டைம் டு டேஸ்ட் த ஃபுட். வாங்க போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கஸ்டமர் இங்கே வந்து பயங்கரமாக 2-3 ஐட்டம் வந்து பூண்டு விளையாண்டுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த கடையோட ரிவ்யூ கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீக்கா, ஹாய், ஒரு 2 மினிட்ஸ் சாப்பிட ரெஸ்ட் கொடுங்க. அண்ட் உங்கள் பேருக்கா? ஷாலினி. ஷாலினி, நைஸ் நேம். அண்ட் நீங்கள் வாங்கின ஐட்டம் என்ன? தட்டு வடைங்களா? இல்லை என்னென்ன, ஐ மீன் 6 ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? தட்டு தான். மிக்ஸஸுங்களா? ஓகே. அண்ட் உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன இந்த கடையில்? தட்டு வடை தான். எப்போ வந்தாலும் இதாக சாப்பிடுவேன். நீங்கள் ரெகுலர் கஸ்டமருங்களா? ஆமாம், ரெகுலராக இங்கே தான் வருவேன். ஓகே, வந்தால் என்ன வாங்கி சாப்பிடுவீங்க? ஒன்று இது வாங்குவேன், இல்லாட்டி பானிபூரி வாங்குவேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வருவோம். நான் வந்து இதை ரெகுலராக வாங்குவேன். ஓகே. நீங்கள் எந்த ஊராங்கா? நான் சேலம். ஓ, அதனால தான் உங்களுக்கு இந்த ஐட்டம் பிடிச்சிருக்கு. பார்த்தீங்களா எப்படி கண்டுபிடிச்சேன். ஓகேக்கா, சாரி டு டிஸ்டர்ப். அண்ட் நல்லா சாப்பிடுங்க. எங்கள் சார்பில் 2 ஐட்டம் வேணால் வாங்கிக்கோங்க. இது வந்து கட் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஓகே கைஸ், இப்போ ஃபைனலாக எல்லாம் இன்டர்வியூ பண்ணியாச்சு, மெனு கார்டு பார்த்தாச்சு, கடையை பார்த்தாச்சு. நீ சாப்பிடாம இருந்தால் நல்லா இருக்கும். வாங்க, நாங்கள் 3 இவ்வளோ இருக்கிறது மறந்துட்டேன், சாரி, எலிக்குட்டியாட்டு இருக்கா. ஓகே, இப்போ வாங்க போய் சாப்பிட்லாம், மாஸ் பண்ணலாம். வாங்க எல்லாத்துக்கும் வாங்க. சோறு பவி, சோறு அக்கா, எல்லாம் கடையே காலியாக போகுது, எல்லாம் வந்துட்டாங்க. பூந்து விளையாட போகுது, அது விளையாடுற நல்லா சாப்பிடுவா. ஸோ ஓகே, என்னக்கா ஒரு பிளேட் கொடுத்துட்டீங்க? சரி, வேணாம் தேங்க்ஸ்க்கா, இது கொடுத்தது ரொம்ப ஹாப்பி. அண்ட் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்க்கா, உங்களுக்கு மறக்காமல். ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்க சிவானி, எடுங்க. அடியிலேருந்து எடுங்க. ஓகே, இவங்க 2 டேஸ்ட் பண்ணியிருக்கா. பவியோட அப்படியே க்ளோஸ் அப் ஃப்ரேம் கேட்ச் பண்ணுங்க. பவி, ஹவுஸ் த டேஸ்ட் அப்படி சொல்லுங்க. ஆசம். அண்ட் சிவானி ரெகுலர் கஸ்டமர், நீங்கள் உங்களோட டேஸ்ட் சொல்லுங்கள் எப்படின்னு. சிவானி மூஞ்சிக்கானா? சரிங்க, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ உங்கள் டேஸ்ட் சொல்லுங்கள். ஃபென்டாஸ்டிக். இப்போ நான் சாப்பிட்டு சொல்கிறேன், சீக்கிரம் சாப்பிடு பவி. ஓகே, அப்படியே பிளேட்டை பிடிச்சிக்கோ. இப்போ நம்மளோட பைட் இப்போ நான் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்ல போகிறேன். எடுத்துக்கிறேன் கைஸ். இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த புதினா சட்னி, மிளகா சட்னி எல்லாம் போட்டு அந்த இன்டிகிரியன்ஸ் மாதிரி அந்த பீட்ரூட், கேரட் எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எவ்வளவோ ஹோட்டல் போய் சாப்பிட்டுருக்கோம், டேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதை ஃபஸ்ட் டைம் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ சீரியஸாக இது வந்து வேறு லெவலில் இருக்குது. சேலம் ஃபுட்டு ஃபஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், அது தட்டு வடை. ஸோ ஃபுல்லாக காலி பண்ணிட்டு உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக பேசுகிறோம். ஓகேங்களா, வாங்க சாப்பிட்லாம். தட்டுக்கடைனா தட்டுக்கடை தான். ஓகே, உங்களுக்கு ஓகே கைஸ், நான் சொன்னேன்ல பவி விட்டு விளாசுவான்னு, சொன்ன மாதிரி பிளேட் ஃபுல்லாக காலி பண்ணிட்டா. எனக்கு கிடச்ச ஒரே தட்டு வடை தான்.
பவி நீ தான் அதிகமாக சாப்பிட்டுருக்க, ஸோ டேஸ்ட் மறக்காம சொல்லு. வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம எல்லா கடையிலையும் சொல்கிற மாதிரி ஒரே டைலாக் வேணாம், ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணுங்க. ஆசம். ஓ வேற Okay. தட்டு வடைகள் என்னென்ன இன்கிரியன்ஸ் இருக்கு சொல்லுங்க. அதில் வந்துட்டு புதினா சட்னி, அப்புறம் மிளகா சட்னிலாம் போட்டிருந்தாங்க, அப்புறம் கேரட்டு, அப்புறம் பீட்ரூட், இதெல்லாம் ஆனியன் எல்லாம் சேர்ந்து வேற லெவலில் கொடுத்துருந்துச்சு டேஸ்ட்டு. அண்ட் மறக்காம சொல்லி அவங்க அந்த தட்டு வடை வெறும் தட்டு முறுக்கு மட்டும் இல்லை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லேயராக பிடிச்சிருக்காங்க. நான் வந்து இதில் எக் தட்டு வடைன்னு சொல்லி சாப்பிட்டேன். அப்படியே ஒரு பாயில் பண்ண எக்கை ஸ்லைஸ் பண்ணி அதுக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே புதினா சட்னி மிளகா சட்னி மேலே போட்டு, அப்புறம் கரெக்டாக தானே சொல்கிறேன், பீட்ரூட் கேரட் எல்லாம் போட்டு இன்டிகிரேட்ஸ் போட்டு கலர் போட்டு இப்படி அப்படியே பர்கர் மாதிரி இருந்தது. ஸோ இது சூப்பரான டேஸ்ட்டு. கோயம்புத்தூர் வாழும் மக்கள் இல்லை யாராக இருந்தாலும் சரி மறக்காமல் இந்த காமராஜர் ரோட்டில் நியர் டு ப்ரெஸ்டீஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்க நம்ம அக்கா கடை ஜிடி கரம்ஸ் மறக்காமல் வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதை பற்றி மறக்காமல் சொல்லி ஆகணும். இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா சேலம். அண்ட் சேலம் வாழ் மக்கள்லாம் இங்கே வந்து கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சும்மா பின்னி விளாசுறாங்க, டேஸ்ட்லேருந்து தாறுமாறாக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்சிங் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸில் ஆரம்பிச்சு 50 ருபீஸ் மட்டும் போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி வெரைட்டிஸும் இருக்குது. ஒரு ஐட்டமும் ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்த ஐட்டம் நான் என்ன டேஸ்ட் பண்ணல, மறக்காமல் டேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் சாரிக்கா நடுவில் எடுத்ததுக்கு. அண்ட் 20 to 50 ருபீஸ் இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட்ஸாக பயங்கரமாக உண்மையிலுமே ஹார்ட்டை தொட்டு சொல்கிறேன், சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ நீ வேறு எதாவது ஐட்டம் டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன், அதனால அதை பின்னாடி திரும்பி பார்த்தேன். அண்ட் பவி நீங்கள் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எப்பவுமே ஸ்ட்ரீட் ஃபுட்டு தாங்க பெஸ்ட்டு. பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம அந்த காசெல்லாம் வேஸ்ட் ஆகிறத விட இந்த தட்டுக்கடையில் சாப்பிட்டு கை பட்ஜெட்டில் வந்துட்டு செம்மையாக சாப்பிட்லாங்க. நீங்கள் ஒரு 100 ருபீஸ் எடுத்துகிட்டு வந்தாலே போதும், வயிறு அப்படியே நொப்பிட்டே போயிடலாம். அதுவும் இல்லாமல் நான் நல்லா ஃபாஸ்ட் ஃபுட்லேயே வந்துட்டு ஹெல்த்தியாகவும் சமைச்சிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. நம்மளோட கண்ட்ரி ஃபுட்டுன்னே சொல்லலாம் இதையே. செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் வாங்க, காமராஜர் ரோட்டில் ப்ரெஸ்டீஜ் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த தட்டுக்கடை இருக்குது. செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் கைஸ் நீங்கள் வரதுக்கு வழி தெரியலன்னா நான் மறக்காமல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். ஸோ தேடி பிடிச்சி எப்படியாச்சும் வந்து இந்த கடையில் சாப்பிடுங்க. அக்கா எங்கள் வியூவர்ஸ்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் பார்த்து போட்டு கொடுங்க, சரிங்களா? அண்ட் இதுவும் மெயினாக சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிங்க. அண்ட் ஓகே கைஸ். சிவானி சாரி உங்களை மறந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சிவானி, உங்களோட 2 வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவானி சொல்லுங்க. ஒரு சில இது சொல்ல மாதிரி தாராளமாக சொல்லுங்க. ஆமாம், அதாவது வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் இந்த இதெல்லாம் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறோம், செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். சின்னதுலேருந்து பெரிய பார்ட்டிஸ்க்கும் பண்ணித்தரோம். எல்லாருமே பார்ட்டி ஆர்டர்ஸ்லாம் நாங்கள் அவைலபிள் இருக்குது. அண்ட் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க, இவங்க எல்லா பார்ட்டிஸும் எடுத்துக்கிறாங்களாமா. ஸோ மறக்காமல் ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி வந்தால் எப்பவுமே விருந்து தடப்படம் அந்த மாதிரி பண்ணுறது பொதுவாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அது கூட ஆட் பண்ணிக்கிங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. அண்ட் மேலும் மேலே உங்கள் கடை டெவலப் ஆகி பிரான்ச்சஸாக போட எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கொத்து புரோட்டா டீம் சார்பாக. அண்ட் சிவானி சாரி நீங்கள் இருக்கிறத மறந்துட்டேன். அண்ட் நீங்கள் சாப்பாடில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால என்ன மறந்துட்டீங்க. லேஸாக பசிக்குது, லேஸ் சாப்பிடலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வயிறு லைட்டாக எரியும். ஆமாம், எரியும். எரிஞ்சா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கடையோட வீடியோ பார்த்துட்டு அதுக்கும் லைட்டாக எரியும். எரியும். ஸோ நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்களை வெறுப்பேற்றுங்க. இது நல்லா இருக்குல்ல? ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சிவானியோட ஆர்சிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலையும் போய் பாருங்க மறக்காம. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச்க்கா உங்களோட பிஸி டைமில் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் விஜே சந்தோஷ் வித் மீ விஜே பவி அண்ட் என் தங்கச்சி சிவானி. பாய் 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 பாய். சேனல்